மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். விஜய்க்கு 1.5 கோடி அபராதம் சரியே என தற்போது தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது இந்த தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. வருமான வரித்துறையில் 1.5 கோடி அபராதம் விதித்ததை எதிர்த்து நடிகர் விஜய் தொடர்ந்த வழக்கில் தற்போது சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி தற்போது இந்த அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். புலி படத்திற்கு பெற்ற 15 கோடி வருமானத்தை கணக்கில் காட்டலன்னு வருமான வரித்துறை 1.5 கோடி அபராதம் விதித்திருந்த நிலையில் இது சரியேன்னு தற்போது தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ் வணக்கம். இந்த தீர்ப்பு தொடர்பான முழு விவரங்கள் சுரேஷ். வணக்கம். கடந்த 2015-16 நிதியாண்டிற்கான வருமான வரி கணக்கை நடிகர் விஜய் தாக்கல் செய்த போது அந்த வருஷத்துக்கான வருமானமாக 35 கோடியே 42 லட்சம் ரூபாயை குறிப்பிட்டிருந்தார். அந்த ஆண்டுக்கான அந்த மதிப்பீட்டு நடவடிக்கை, வருமான வரி கணக்கை மதிப்பீட்டு நடவடிக்கையை வருமான வரித்துறை மேற்கொண்டது. அப்போது 2015ஆம் ஆண்டு நடிகர் விஜய் வீட்டில் நடத்தின அந்த சோதனையில கைப்பற்றப்பட்ட ஆவணங்களுடன் இந்த விவரங்களை வருமான வரித்துறை ஒப்பிட்டு பார்த்தது. அப்போ புலி படத்திற்கு அவர் பெற்ற 15 கோடி ரூபாய் வருமானத்தை கணக்கில் காட்டவில்லை என்ற ஒரு தகவலை கண்டறிந்தது வருமான வரித்துறை. இதனால வருமானத்தை மறைத்ததற்காக 1 கோடியே 50 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து 2022ஆம் ஆண்டு ஜூன் மாதம் வருமான வரித்துறை உத்தரவு பிறப்பித்தது. இந்த உத்தரவை எதிர்த்து நடிகர் விஜய் தரப்புல உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி விசாரித்தார். ஏற்கனவே இந்த வழக்குல அந்த அபராதத்துக்கு இடைக்கால தடையும் விதிக்கப்பட்டிருந்தது. இறுதி விசாரணை நீதிபதி செந்தில்குமார் முன்பு நடந்தது. அப்போது இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் விஜய் தரப்புல முன்வைத்த வாதம் என்னவென்றால், இந்த உத்தரவு சட்டப்படி அபராத உத்தரவு 2019ஆம் ஆண்டு ஜூன் மாதமே பிறப்பித்திருக்கணும். ஆனா இவங்க காலதாமதமாக 2022ஆம் ஆண்டு தான் இந்த உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அதனால இந்த உத்தரவு அந்த கால வரம்புக்குள் பிறப்பிக்காத காரணத்தினால இந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்ற ஒரு வாதம் விஜய் தரப்புல முன்வைக்கப்பட்டது. அதே சமயம் வருமான வரித்துறை தரப்புல பொறுத்த வரைக்கும் வருமான வரி மதிப்பீட்டை எதிர்த்த மேல்முறையீடு முடிந்த பிறகு 6 மாத கால அவகாசத்துக்கு உள்ளேயே அந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அபராத உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. வருமான வரி சட்டப்படி விஜய்க்கு அபராதம் விதித்தது சரிதான். விஜய் தாக்கல் செய்த இந்த வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று வருமான வரித்துறை தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி இந்த வழக்குல தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்திருந்தார். இன்றைக்கு இந்த வழக்குல நீதிபதி செந்தில்குமார் பிறப்பித்த உத்தரவுல அபராதம் விதித்து பிறப்பித்த உத்தரவு என்பது குறிப்பிட்ட காலத்திற்கு அவகாசத்துக்கு உள்ளேயே இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது, எந்த ஒரு காலதாமதமும் ஏற்படவில்லை என்று சொல்லி விஜயனுடைய வழக்கை தள்ளுபடி செய்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அபராதம் விதித்த உத்தரவுல எந்த ஒரு சட்டவிரோதமும் இல்லை, நீதிமன்றம் தலையிடுவதற்கு எந்த ஒரு காரணமும் இல்லை என்று சொல்லி அந்த வழக்கை அவர் தள்ளுபடி செய்திருக்கிறார். அதே சமயம் இந்த அபராதம் விதித்த உத்தரவை எதிர்த்து மேல்முறையீட்டு அதிகாரி, அதாவது வருமான வரித்துறையினுடைய மேல்முறையீட்டு அதிகாரிகளிடம் இந்த கால அவகாசம் தவிர்த்த பிற காரணங்களை கூறி மேல்முறையீடு செய்யலாம் என்ற ஒரு அவகாசத்தையும் விஜய் தரப்புக்கு நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி வழங்கி இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.